அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த சில மாதங்களாக கடுமையான மோதல் நீடித்து வந்தது. பல தாக்குதல்களுக்கு பிறகு இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கையெழுத்திட்டன. இதனால் பதற்றம் குறைந்த உலக நாடுகள் நிம்மதி அடைந்தன. ஆனால் ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி செயல்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அமெரிக்கா மீண்டும் போரை தொடங்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் ஈரான் என்ற நாடே இருக்காது என்று கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். கடந்த நாட்களில் ஏற்பட்ட மோதல்களால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. அதன் தாக்கமாக இந்தியாவிலும் பெட்ரோல், டீசல், எல்பிஜி சிலிண்டர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்தன. போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு பிறகு விலைவாசி குறையும் என நம்பிக்கை நிலவிய நிலையில் டிரம்பின் இந்த புதிய எச்சரிக்கை மீண்டும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மிக முக்கியமான கடல் வர்த்தக பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தினமும் ஏராளமான எண்ணெய் கப்பல்கள் பயணம் செய்கின்றன. இந்த பாதையில் சென்ற அமெரிக்க கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மேலும் சுமார் 20 லட்சம் பேரல் கச்சா எண்ணெய் ஏற்றி சென்ற பனாமா நாட்டின் கொடியை ஏந்திய கிகு என்ற கப்பல் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு அமெரிக்கா கடந்த ஜூன் 27 அன்று பதிலடி கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதற்கு முந்தைய நாளும் எவர் லவ்லி என்ற அமெரிக்க கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து பேசிய ட்ரம்ப் மீண்டும் தாக்குதல் நடத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டால் இந்த முறை நடவடிக்கை மிகவும் கடுமையாக இருக்கும். தொடங்கிய பணியை முழுமையாக முடிக்க வேண்டிய நிலை வரும். அப்படி ஒரு நிலை வந்தால் ஈரான் இருக்கவே இருக்காது என்று எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாகவே உலக நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் எல்பிஜி உள்ளிட்ட முக்கிய எரிபொருட்கள் அதிக அளவில் கொண்டு செல்லப்படுகின்றன. எனவே இந்த பகுதியில் மீண்டும் போர் பதற்றம் அதிகரித்தால் எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படலாம். அதன் காரணமாக பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை மீண்டும் உயர வாய்ப்புள்ளதாகவும் உலக நாடுகள் கவலை தெரிவித்து வருகின்றன. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் மீண்டும் பதற்றமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலைமை எவ்வாறு மாறும் என்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.